தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தலைமை நீதிபதிக்கு எதிராக அவதூறாக பேசியும் வழக்கு தொடர்பான ஆவணங்களை கிழித்து எறிந்தும் உச்சநீதிமன்றத்தில் மனுதாரர் செய்த செயலால் பரபரப்பு ஏற்பட்டது. தனது ரிட் மனுவை அலகாபாத் உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததை எதிர்த்து பிரபால் பிரதாப் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் KV விஸ்வநாத், அலோக் ஆராதே ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது லக்னோவின் விகாஸ் நகர் துணை காவல் ஆணையராக இருப்பவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென தான் ஆணையிடுவதாக நீதிபதிகளிடம் மனுதாரர் தெரிவித்தார். அதை கேட்ட நீதிபதி விஸ்வநாதன், நீங்கள் எங்களுக்கு ஆணையிடுகிறீர்களா என்று கேள்வி எழுப்பினார். அதனால் ஆவேசமடைந்த மனுதாரர் தலைமை நீதிபதிக்கு எதிராக அவதூறாக கோஷங்களை எழுப்பினார். மேலும் வழக்கு தொடர்பான ஆவணங்களை நீதிமன்ற அறைக்குள்ளேயே கிழித்து இருந்தார். அவரது செயலை கண்ட நீதிமன்ற பாதுகாவலர்கள் உடனடியாக அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதையடுத்து நீதிமன்ற அமர்வு ஒத்திவைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதுவும் நடக்காததை போன்று அடுத்தடுத்த வழக்குகளை நீதிபதிகள் விசாரிக்க தொடங்கினர். சென்ற ஆண்டு அக்டோபரில் ஒரு வழக்கு தொடர்பான விசாரணையின் போது அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் மீது ஒரு வழக்கறிஞர் காலணியை வீச முயன்றார். இப்போது தலைமை நீதிபதி குறித்து ஒருவர் அவதூறாக பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.